சமீப காலமாக வாட்ஸ்அப்பில் ஒரு புதிய மோசடி பரவி வருகிறது. இதில் அறிமுகமில்லாத நபர்களிடமிருந்து வரும் புகைப்படங்களை நீங்கள் பதிவிறக்கம் செய்யும்போது உங்கள் வங்கி கணக்கிலிருந்து பணம் திருடப்படலாம். இந்த மோசடி எவ்வாறு செயல்படுகிறது மற்றும் அதிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்வது எப்படி என்பதை பற்றி இப்போது பார்ப்போம். மோசடி எப்படி நடக்கிறது? மோசடி செய்பவர்கள் முதலில் உங்களுக்கு புதிய வாட்ஸ்அப் எண்ணிலிருந்து ஒரு புகைப்படத்தை அனுப்புவார்கள். அது ஒரு சாதாரண புகைப்படமாகத்தான் தோன்றும். அந்த புகைப்படத்தில் தீங்கு விளைவிக்கும் மென்பொருள் மால்வேர் வைரஸ் மறைத்து வைக்கப்பட்டிருக்கும். இதை ஸ்டெகனோகிராஃபி என்ற தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி செய்கிறார்கள். அதாவது, ஒரு சாதாரண கோப்புக்குள் மற்றொரு ரகசிய கோப்பை மறைத்து வைப்பது. நீங்கள் அந்த புகைப்படத்தை பதிவிறக்கி திறந்தவுடன் அந்த வைரஸ் தானாகவே உங்கள் தொலைபேசியில் நிறுவப்படும். அல்லது நீங்கள் ஒட்டோ டவுன்லோட் ஆன் செய்து வைத்திருந்தால் தானாகவே டவுன்லோட் ஆகிவிடும். இந்த வைரஸ் உங்கள் வங்கி கணக்கு விவரங்கள், கடவுச்சொற்கள் மற்றும் ஒருமுறை பயன்படுத்தப்படும் கடவுச்சொற்கள் OTP போன்ற முக்கியமான தகவல்களை திருட முடியும். சில சமயங்களில் மோசடி செய்பவர்களால் உங்கள் தொலைபேசியை தொலைதூரத்தில் இருந்து கட்டுப்படுத்தவும் முடியும். உங்கள் தகவல்கள் திருடப்பட்டவுடன் அவர்கள் உங்கள் வங்கி கணக்கிலிருந்து பணத்தை எடுக்க முடியும். உங்களை பாதுகாத்துக் கொள்வது எப்படி? அறிமுகமில்லாத எண்களிலிருந்து வரும் புகைப்படங்களை திறக்கவோ அல்லது பதிவிறக்கவோ வேண்டாம். உங்களுக்கு தெரியாத நபர்கள் அனுப்பும் எந்தவொரு கோப்பையும் நீங்கள் பதிவிறக்கவோ அல்லது திறக்கவோ கூடாது. வாட்ஸ்அப் செட்டிங்ஸ் சென்று ஒட்டோ டவுன்லோட் ஆப்ஷனை ஆஃப் செய்யவும். இதன் மூலம் உங்கள் அனுமதியின்றி எந்த புகைப்படமும் தானாகவே பதிவிறக்கம் ஆகாது. சந்தேகத்திற்கிடமான அழைப்புகள் அல்லது செய்திகளை தவிர்க்கவும். ஒரு புகைப்படத்தை திறக்கச் சொல்லி உங்களை யாராவது தொலைபேசியில் அழைத்தாலோ அல்லது குறுஞ்செய்தி அனுப்பியாலோ கவனமாக இருங்கள். உங்கள் தொலைபேசியில் உள்ள சாஃப்ட்வேரை எப்போதும் அப்டேட் செய்து வைத்திருக்கவும். பாதுகாப்பு குறைபாடுகளை சரிசெய்யும் புதுப்பிப்புகள் இதில் அடங்கும். உங்கள் தொலைபேசியில் நம்பகமான வைரஸ் தடுப்பு மென்பொருளை நிறுவி அவ்வப்போது ஸ்கேன் செய்யவும். உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருக்கு இந்த மோசடி குறித்து தெரியப்படுத்துங்கள். இதன் மூலம் அவர்களும் பாதுகாப்பாக இருக்க முடியும். ஜாக்கிரதையாக இருங்கள், பாதுகாப்பாக இருங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்து பகிரவும்.